2 செய்திகளைத்தான் இங்கே சொல்லுகிறோம். 100 நாள் வேலை திட்டம் என்று அவர்கள் இதைத்தான் காலி செய்தார்கள் நினைக்காதீர்கள். வேலை திட்டத்தையே காலி செய்த அரசுக்கு பெயர்தான் ஆட்சிக்கு வந்தவுடனே RSS-ஆல் இயக்கப்படக்கூடிய பாஜக என்ற மோடி அரசு. நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். நெருக்கடி காலத்தில் அதாவது கோவிட் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்கடி அண்மையிலே 19 ஏற்பட்ட போது யார் அதிகமான வேலை இழந்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு. அதே நேரத்தில் அம்பானிகளும் அடானிகளும் ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 கோடியை அவர்கள் சம்பாதித்தார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நினைக்கிற போது யார் இந்த ஆட்சி யாருக்கானது? நடக்கக்கூடிய மோடி ஆட்சி யாருக்கானது? பாமர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கா உண்டா என்றால் கிடையாது. மகாத்மா காந்தி அவருடைய பெயரை எடுத்து விட்டார்கள் என்பது முக்கியமல்ல நண்பர்களே. அது மிக தேவையான ஒன்று. அவர் அனைவருக்கும் பொதுவானவர். அது மட்டுமல்ல, நாட்டு தந்தை என்று கருதப்பட்டவர். அப்படிப்பட்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய உயிரையே மதவெறிக்காக பலியாகி, மதவெறி எவ்வளவு ஆபத்தானது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு நல்ல உதாரணமாக இந்திய நாட்டினுடைய உயிர் தியாகியாக வழிகாட்டியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவருடைய பெயரை அகற்றியது மட்டுமே மிகப்பெரிய வஞ்சனை அல்ல நண்பர்களே. அதைவிட மிக முக்கியம், நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு இந்த ஆட்சியிலே என்ன அனுதாபம் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது என்றால் இது ஏழைகளுக்கான ஆட்சி அல்ல. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, அதானிகளுக்கு ஆட்சி, அம்பானிகளுக்கு ஆட்சி, முதலாளித்துவ ஆட்சி என்பதற்கு இந்த திட்டம் ஒரு திட்டமே போதும். அது மட்டுமல்ல, இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், இங்கே காந்தியார் மேல் இருக்கிற அவருடைய வன்மம், அந்த கோபம், மதச்சார்பற்ற ஒரு தன்மையை அவர் வலியுறுத்தினார்கள். அதற்கு முன்னாலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை அவருடைய டைரியிலே எழுதியிருக்கிறார். இந்த தகவல் பல பேருக்கு தெரிய வேண்டும். வெறும் அவருடைய பெயர் அகற்றியார் என்றால் RSS இன்னமும் வன்மத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திலே ஏன் காந்தியை அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடாது, ஏன் மகாத்மா காந்திக்கு இடமில்லை என்பதுடைய நோக்கம் இருக்கிறதே, அதை பற்றி சொல்லுகிற போது வேறு எவரும் சொல்லாத ஒரு கருத்தை, ஒரு ஆழமான கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய டைரியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொந்த டைரி எழுதுவார்கள், குறிப்புகள். அந்த டைரியிலே இதுவரையிலே மற்றவர்களுக்கு, செய்தியாளர்களுக்கு கூட இது தெரியாத ஒன்று. அவருடைய டைரியிலே, பெரியார் தனது நாட்குறிப்பு டைரியிலே குறித்து வைத்துள்ள செய்தி இது. பெரியார் எழுதியிருக்கிறார். ஆதாரத்தோடு ஆதாரம் வைத்திருக்கிறோம். இந்தியா, கவனியுங்கள், இந்தியா சுதந்திரம் பெற்றது 15 ஆகஸ்ட் 1947. ஆனால் காந்தியார் கொல்லப்பட்டது, அவருடைய எழுத்திலே காந்தியார் கொல்லப்பட்டது 30/1/1948. அதாவது சுதந்திரம் பெற்ற 165ஆம் நாளில் அவர் கொல்லப்பட்டார். இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னது காந்தி 7/12/1947. அந்த 7/12/47 அவர்கள், காந்தியார் அவர்கள் சொன்னார், இந்த நாடு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும், அரசியலிலே மதத்தை கலக்கக்கூடாது. இதுதான் RSS கோட்சேக்களை உருவாக்கி கோட்சேக்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்பதை குறிப்பாக சொல்லி அதை வைத்தார்கள். கொல்லப்பட்டார். காந்தி இந்தியாவின் சுதந்திரம் பெற்றவுடனே பார்ப்பன நடத்தையை பார்த்து அவர் சுயமரியாதைக்காரராகிவிட்டார். அவர் கொல்லப்படாவிட்டால் இந்தியா சுயமரியாதை கொள்கையுள்ள சமதர்ம நாடாக ஆகிவிடும் என்று பயந்தே அவர்கள் கொன்றார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே அவர்கள் பச்சையாக தன் மனதிலே பட்டதை யாருக்காகவும் தயங்காது அவர் சொல்லக்கூடுகிறார். இந்த செய்தி இன்னமும் அன்றைக்கு காந்தியாரை RSS-இடம் பயிற்சி பெற்ற கோட்சே மிக முக்கியமாக அதை பயன்படுத்தி கொண்டார் என்பது மட்டுமல்ல, அவரை மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த வன்மத்தை RSS, பாஜக, மோடி அரசு கட்சி அதை அது தயங்கவில்லை, மறைக்கவில்லை. இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் நண்பர்களே, வேலை வாய்ப்பு, ஏமாற்று வேலை. எப்போதுமே RSS-க்கு
ஹிடன் அஜெண்டா, மறைமுகமான ஒரு திட்டம், அதே போல வெளிப்படையான ஒரு பேச்சு என்று இருக்கும். இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. அந்த வகையிலே இந்த திட்டத்தில் ஏதோ 125 நாள் கொடுப்பதை போல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எவ்வளவு மோசமானது என்பதை. இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்கள் மாத்திரம் நாங்கள் சொல்லவில்லை, இங்கே இருக்கிற மற்றவர்கள் மாத்திரம் நாங்கள் இங்கே சொல்லவில்லை. மாறாக முழுக்க முழுக்க ஒரே ஒரு உண்மையை சொல்லி, ஏனென்றால் அத்தனை பேரும் பேச வேண்டும், அந்த வகையில் நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் வழிவிட வேண்டும் என்பதற்கு அடையாளம் இது 19/12/25 வந்திருக்கிற ஒரு தகவல். டிஸ்மேண்ட்லிங் மகாத்மா காந்தி ஸ்கீம் வில் பி எ ஹிஸ்டாரிக் எரர். அதாவது இதை அந்த ரத்து செய்வது இருக்கிறத, இந்த திட்டத்தை, இது மிகப்பெரிய வரலாற்று பிழை. யார் சொல்லுவது? இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அல்ல, அல்லது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அல்ல, மற்றவர்கள் அல்ல. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அம்மையாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லவில்லை. இதை யார் சொல்லுகிறார் என்றால், நன்றாக கவனியுங்கள், உலக அறிஞர்கள், உலக பொருளாதார நிபுணர்கள் இதை எடுத்து 10 பொருளாதார அறிஞர்கள், கல்வியாளர்கள் இதை சொல்லுகிறார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது இருக்கிறதே, அதை நீங்கள் செய்வது இருக்கிறதே மிகப்பெரிய வரலாற்று பிழை. எப்போது சொல்லுகிறார்கள்? வெளிநாட்டிலே, அமெரிக்காவிலே, ஜெர்மனியிலே, இன்னும் மற்ற இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், நோபல் பரிசு வாங்கிய பொருளாதார நிபுணர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். யாருக்கு? மோடி அரசுக்கு. ஓப்பன் லெட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் தெளிவாக சொல்லி, a group of leading international economists and social scientists have called upon the government to reverse the imminent repeal of Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act, warning that dismantling the scheme will be a historic error என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது வரலாற்று பிழை. அது மட்டுமல்ல, அடுத்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். தலைவர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த திட்டம் இருக்கிறதே, இந்த திட்டம் முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால், உலகிலேயே இந்த நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலே இருக்கிறவர்கள் சொல்லவில்லை, நம் நாட்டிலே இருக்கிறவர்கள் சொல்லவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த செய்திகளை நீங்கள் திண்ணையோறும், தெருதோறும், வீடுதோறும் எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி காட்ட வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் மூலம், அந்த திட்டத்தினுடைய பெருமை என்னன்னு சொன்னால், வெளிநாட்டு நிபுணர்கள், அரசியல்வாதிகள் அல்ல, இவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல, அல்லது எதிர்ப்புக்காக அல்ல, அரசியல் வெளிநாட்டு நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், உலகில் வறுமை ஒழிப்புக்கு இதுதான் முன்னுதாரணமான திட்டம் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். இது ஒரு முன்னுதாரணமான திட்டம், உலகிலேயே முன்னுதாரணமான திட்டம். அந்த திட்டத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி அதை ரத்து செய்திருக்கிறார்கள் என்றால், இதுதான் RSS, இதுதான் பாஜக, இதுதான் அதை எதிர்க்கிறோம் என்றால், இதுதான் திராவிடம், இதுதான் நம்முடைய திராவிட உணர்வாளர்கள், இது சமதர்ம மண், மதச்சார்பற்ற மண். அதற்கு அடுத்து சொல்லுகிறார், வேலை, இந்த திட்டத்தினுடைய அடுத்த சிறப்பு என்னவென்றால், வேலை வாய்ப்பை சட்டபூர்வ உரிமையாக்கியது இந்த வேலை திட்டம். இரண்டாவது அவர்கள் சொல்வது, இந்த 10 நிபுணர்கள் பொருளாதார கண்ணியத்தை, எக்கனாமிக் டிக்னிட்டி என்ற வார்த்தையை போடுகிறார்கள், கண்ணியத்தை அடிப்படை உரிமையாக்குகிறது. எனவே இதன் அடிக்கட்டுமானத்தை குறைப்பது புதிய சட்டம். ஆகவே அது மட்டும் இல்லை, பேர் என்ன வைக்கிறான், இங்கே எல்லாரும் சொல்றது, இங்கே ராமுக்கு வேலையே கிடையாது, போராமே ஹரே ராம், ஈராம், ராஜாராம், பதித்த பாவன சீதாராம் என்னெல்லாம் வராது என்று தெரிந்த உடனே தான் இப்போ இங்கே எப்படியா சொல்லணும், அந்த திட்டத்தை கூப்பிடுறதுக்காக ஒய்ஜி ராம், ராம்ஜி, ராம்ஜி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சூழ்ச்சியும் அதில் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கிறது. 2023 பட்ஜெட்டிலேயே நிதியை குறைத்தார்கள். தற்போது மாநில அரசுகளின் மீது நிதிச்சுமையை கொடுத்திருக்கிறார்கள். பணி நாட்களை குறைக்க அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள்.
எல்லாவற்றையும் மாநில அரசின் மீது பழியை போட்டுவிட்டு கடைசியிலே அந்த மாநில அரசுகள் நாங்கள் வேண்டாம், எங்களால் நீதி சுமை தாங்க முடியவில்லை, நாங்கள் ரத்து செய்கிறோம், கைவிடுகிறோம் சொல்கிற உரிமையும் இந்த சட்டத்திலே இருக்கிறது சொன்னால் அவருடைய உள்நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கருப்பு சட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு போக்கை, மதவெறியை உருவாக்கி மதக்கலவர்களை உருவாக்கலாம் என்பது ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலையை சொல்கிறார். இல்லாவிட்டால் இந்த அரசு ஏழைகளுக்கு சலுகை கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உயர் ஜாதி ஏழைகளுக்கு என்று வைத்தார்களே, அப்போதே இவருடைய முகமூடி கழண்டு விட்டது, புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்து தலைவர்கள் தொடருவார்கள். இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இது உரிமை முழக்கம். கலைஞர் சொன்னார், உறவுக்கு கை கொடுப்போம், ஆனால் உரிமைக்கு முழக்கமிடுவோம், உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொன்னார்கள். குரல் முழக்கமாக இருக்கிறது. இந்த சோழெழுத்துக்களை பாருங்கள். நீங்கள் திருத்தப்படாவிட்டால் 1923 நீங்கள் என்ன வித்தைகள் செய்தாலும், எத்தனை எஸ்ஐஆர்களை கொண்டு வந்தாலும் உங்கள் கதை நடக்காது, நடக்க விடமாட்டோம் என்பதற்குத்தான் பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிற இந்த போராட்டம். இந்த போராட்டம் இன்றைக்கு பெரியாருடைய நினைவு நாளில் பெரியார் ஆரம்பித்த எந்த போராட்டமே தோற்றது கிடையாது. களத்தில் வென்று காட்டி இருக்கிறோம், நின்று காட்டி இருக்கிறோம். இந்த திட்டத்துக்கு விடை கொடுக்கிற நாள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரே வழி 26 மீண்டும் இந்த ஆட்சிக்கு இடமில்லை என்று காட்ட வேண்டிய மகத்தான பொறுப்பு. திண்ணை பிரச்சாரம், தெரு பிரச்சாரம் அத்தனையும் செய்யுங்கள். வெற்றி நமதே. ஒருபோதும் விடமாட்டோம். ஒருபோதும் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நினைக்கலாம், நினைக்காதீர்கள். இது காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் சொன்னவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட காந்தி நாட்டை நீங்கள் நாளைக்கு நோட்டிலே கூட காந்தி இருக்காது, கோட்ஸே படம் அச்சிட்டால் கூட அதிசயப்பட வேண்டிய அவசியமில்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஆபத்தானவர்கள். எனவே இந்த தமிழ்நாட்டுக்குள் அந்த நச்சரவு புகுவதற்கு மாட்டோம், அதனுடைய விஷப்பல்லை பிடுங்கியே காட்டுவோம் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு இதை ஒழிப்போம். இதை ரத்து செய்கின்ற வரையிலே ஓய்வில்லை. இந்த ஆட்சியை புரிய வைக்கின்ற வேலை தெரு தெருவாக நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நிச்சயமாக வெற்றி நமக்கு என்று சொல்வது மக்களுக்காக, மக்களுக்காக, உங்களுக்காக, எங்களுக்காக அல்ல. இது கட்சி பிரச்சனை அல்ல, வெறும் நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல. நாட்டை தாண்டி வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அன்று காந்தியாரின் உயிரை பறித்தவர்கள் இன்று அவரின் பெயரையும் பறித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அதற்கு ஒரு திட்டத்திற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். தனக்கு இருக்கிற 1000 வேலைகளில் திருமாவளவன் அந்த பெயரை இவ்வளவு சரியாக இந்த மேடையில் சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த திட்டத்தை எல்லாம் ஆதரிக்கிற எடப்பாடி அவர்களால் கூட சரியாக சொல்ல முடியாது. நினைத்து பார்த்தால் காந்தியார் பெயரை எடுத்துவிட்டு ராம் பெயரை தானே வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ராம் அயோத்தி ராமா இல்லை நாது ராமா என்று நமக்கு தெரியவில்லை. எந்த ராமாக இருந்தாலும் இந்த மண் எதிர்க்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் சந்தித்த போது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த 100 நாள் வேலையை ஒழிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக செய்திகள் பார்த்தேன். எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கலாமே, ஆர்ப்பாட்டம் செய்யலாமே என்ற கருத்தை புன்முறுவலோடு சொன்னார். முதலமைச்சர் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நமது கூட்டணியின் சார்பிலே நடத்த வேண்டும் என்று சொன்னதும் அண்ணன் உடனடியாக அந்த அறிவிப்பை செய்யுங்கள், நாம் இணைந்து செய்வோம் என்று நான் அவரிடத்திலே கூறினேன். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு நேற்று நடத்துவதாக நாம் அறிவித்திருந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கட்டளையின்படி நாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 காரணங்களுக்காக. ஒன்று, இந்த பெயரை 100 நாள் வேலை திட்டத்திற்கான பெயரை மாற்றி இருக்கிறார்கள், அதிலே அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இரண்டாவது, மாநில அரசுக்கான நிதிச்சுமையை உயர்த்தி இருக்கிறார்கள்.
இது மிகவும் உள்நோக்கம் கொண்டது. மாநில அரசுகள் தமிழ்நாட்டை போல எல்லா மாநில அரசுகளும் நிதி வலிமை கொண்ட மாநில அரசுகளாக இல்லை. எனவே மாநில அரசுகள் அவர்களாகவே இந்த திட்டத்தை கைவிடும் நிலை உருவாகும். ஆக இந்த திட்டத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மோடி வகையராவின் உள்நோக்கம். ஒன்று, அவர்களுக்கு காந்தியின் பெயர் அறவே பிடிக்காது. காந்தியின் மீது மிக பெரும் அளவிலே அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. அதனால்தான் காந்தியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பட்டேலுக்கு மிக உயரமான சிலையை நிறுவியிருக்கிறார்கள். பட்டேல் காங்கிரஸ் தலைவர். இன்னும் சொல்ல போனால் RSS இயக்கத்தை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை தடை செய்தவர். இந்த இயக்கம் வளர்ந்தால் நாடு நாசமாகும் என்று வெளிப்படையாக எச்சரித்தவர் சர்தார் பட்டேல். அப்படி RSSக்கு எதிராக அவர் பேசினாலும், RSSஐ தடை செய்தாலும் அவரை தங்களுக்கான கொள்கை சார்ந்த தலைவராக அவர்கள் இன்னும் கருதுகிறார்கள், நம்புகிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவருக்கு இவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சிலையை நிறுவி இருக்கிறார்கள். காந்தி என்கிற பெருங்கோட்டுக்கு முன்னால் மிகப்பெரிய கோட்டை இழுத்து காந்தியை சிறு கோடாக ஆக்குவது, காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காகவே இந்த கும்பல் அதை செய்கிறது. எங்கே காந்தி அடையாளங்கள் இருந்தாலும் அதை அழித்தொழிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு சான்றை சொல்லலாம். காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாத்ராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிறார்கள். நாட்டு மக்களிடையே கோட்சே ஒரு கொலையாளி, ஒரு தேச விரோதி, தேச தந்தையை படுகொலை செய்த கொடூரமானவன் என்று வரலாறு பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிற கும்பல், காந்தியின் உருவ பொம்மையை கொளுத்துகிற கும்பல், இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களிலே காந்தியடிகளின் உருவப்பொம்மையை கொளுத்துகிறார்கள். இன்னொரு நிகழ்ச்சியும் நீங்கள் சமூக வலைத்தளத்திலே பார்க்கலாம். ஒரு பெண்மணி, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், அமைச்சராகவும் இருந்தார் என்று கருதுகிறேன். ஒரு குண்டுவெடிப்பு வழக்கிலே அவர்தான் குற்றவாளி, முஸ்லிம்கள் இல்லை என்று தண்டிக்கப்பட்டவரும் கூட. அவர் காந்தி பொம்மையை நிறுத்தி போலி தீபாவளிக்கு சுடுகிற துப்பாக்கி என்று கருதுகிறேன், அந்த துப்பாக்கியால் அவரை நோக்கி சுடுகிற காட்சி. கொல்லப்பட்ட காந்தியை மீண்டும் மீண்டும் கொல்ல துடிக்கிற கும்பல் கோட்சே கும்பல். காந்தியை தேசப்பிதா என்று சொல்லக்கூடாது, கோட்சேவை தேசப்பிதா என்று சொல்ல துடிக்கிற கும்பல். ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விடுதலை பெற்ற ஒரு கோழையை இன்றைக்கும் வீரன் என்று சொல்லித் திரிகிற கும்பல், வீர சாவர்கர் என்று அவரை உயர்த்தி பிடிக்கிற கும்பல். ஆகவே இந்த தேசம் காந்தியை போற்றுகிறது, அவருடைய தியாகத்தை போற்றுகிறது. திரும்பும் திசையெல்லாம் அவருக்கு சிலைகள் இருக்கின்றன, திட்டங்கள் எல்லாம் அவரது பெயரில் இருக்கின்றன, பயன்படுத்தும் ரூபாய் நோட்டில் அவர் பெயர் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும். இடதுசாரிகளின் பெருமுயற்சியால் தான் UPA 1 அந்த அரசின் போது அவர்கள் ஆதரவளித்த நேரத்தில் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக பல நல்ல திட்டங்களை அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு கொண்டு வந்தது. அதிலே ஒன்றுதான் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம். படித்தவர்கள் வேலை வாய்ப்பு பெற முடிகிறது, இடஒதுக்கீடு பெற முடிகிறது, தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பை பெற முடிகிறது. ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பி கிடக்கிற மக்கள், உழைக்கிற மக்கள்,
பெரும்பான்மையாக கிராமப்புறங்களிலே கிடக்கிற மக்கள் வானத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறார்கள். வானம் பொய்த்தால் வேலை இல்லை. முப்போகம் விளைந்த நிலம் இப்போது ஒரு போகம்தான் விளைகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை விவசாயம் என்கிற போது அவர்களுக்கு வருடத்தில் 365 நாட்களில் எத்தனை நாட்கள் விவசாய வேலை கிடைக்கும்? நிலம் வைத்திருப்பவன் வேறு, நிலத்தை நம்பி உழைக்கிற விவசாய தொழிலாளர்கள் வேறு. அவனிடம் நிலம் இருக்காது, நிலத்தை உழுவதற்கான கருவிகள் இருக்காது, அவனுக்கு வேறு எந்த வருமானத்திற்கான வழியும் இல்லை. அந்த விவசாய வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறான். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வரப்பு வெட்டவோ, நீர் பாய்ச்சவோ, ஏர் ஓட்டவோ, அறுப்பு அறுக்கவோ, விதை விதைக்கவோ, இப்படிப்பட்ட இந்த விவசாய தொழிலை நம்பி கிடக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு வருமானத்திற்கு வழி இல்லை. எனவே அரசு அவர்களுக்கான வருமானத்தை உறுதி செய்வதற்காக வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இடதுசாரிகள் முன்மொழிந்ததன் அடிப்படையில் அந்த அரசு UPA 1 கொண்டு வந்த சட்டம்தான் வருடத்தில் 100 நாட்களாவது விவசாயம் அல்லாத நிலையில், விவசாயம் பொய்த்து போகிற நிலையில், விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். சாலை பணிகளை செய்வதோ, அல்லது முள் புதர்களை வெட்டு சீர்படுத்துவதோ, பள்ளத்தை மேடாக்குவதோ, மேட்டை பள்ளமாக்குவதோ, சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துவதோ, இப்படிப்பட்ட வேலைகள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளிக்கு 365 நாட்களில் குறைந்தது 100 நாளாவது அரசாங்கம் வேலை தர வேண்டும். அதை சட்டமாக்க வேண்டும். இதுதான் இடதுசாரி கட்சிகள் முன்மொழிந்த கோரிக்கை. அதை ஏற்றது இன்றைக்கு UPA அரசாங்கம். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்திற்கு காந்தியடிகளின் பெயர். காந்தியடிகளோடு அம்பேத்கரின் மாணவன் என்கிற முறையில் எனக்கு சில முரண்கள் உண்டு, அது வேறு. பெரியாரின் பிள்ளை என்கிற முறையில் காந்தியடிகளோடு கருத்தியல் சார்ந்த முரண்கள் உண்டு, அது வேறு. ஆனால் அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தி விட முடியாது, அவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி விட முடியாது. அவரை சுட்டுக் கொன்றதே எதற்காக என்றால் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அவர் ராமபக்தர் தான். அவர் தன்னையே ஒரு சனாதனி என்று பெருமை பொங்க சொல்லக்கூடியவர் தான். இம்மை மறுமையில் நம்பிக்கை உள்ளவர் தான். சனாதன கருத்தை உயர்த்தி பிடித்தவர் தான். சாதி வாழட்டும், தீண்டாமை ஒழியட்டும் என்றெல்லாம் சொன்னவர் தான். இதனால் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையிலே பெரும் போர் வெடித்தது, கருத்து போர் வெடித்தது. தேசம் முழுவதும் அதுவே மிகப்பெரிய யுத்தமாக மாறிய காலம் உண்டு. அப்படி காந்தியடிகளோடு முரண்பட்டாலும் அந்த காந்தியடிகள் கோட்சே தன்னை நோக்கி வந்து துப்பாக்கியால் சுட்ட போது கூட ஹே ராம் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட ராமபக்தரான அந்த காந்தியை ஏன் அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள்? அம்பேத்கர் இந்து மதத்தை விமர்சித்தார். அவரை சுட்டுக் கொண்டிருந்தால் கூட அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. தந்தை பெரியார் தன் இறுதி மூச்சு வரையில் இந்த மதத்தை விமர்சிப்பதிலும் கடவுள் கருத்தை எதிர்ப்பதிலும் உறுதியாக இருந்தார். பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்தார். அந்த பெரியாரை அவர்கள் குறிவைக்கவில்லை, அம்பேத்கரையோ பெரியாரையோ குறிவைக்கவில்லை. அவர்கள் பேசுகிற கருத்தையே உடன்படுகிற கடவுள் நம்பிக்கையுள்ள ராம பக்தரான இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்ட சனாதன கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்ட காந்தியடிகளை ஏன் சுட்டுக் கொன்றார்கள் என்றால், அவர் புதிதாக உருவாக போகிற இந்திய அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்கிற மதச்சார்பின்மையிலே உறுதியாக இருந்தார். அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒத்துப்போகிற ஒரு புள்ளி செக்குலரிசம் என்பதுதான். காந்தியடிகளுக்கும் நேரு அவர்களுக்கும் கூட முரண்பாடு உண்டு. நேரு தன்னை ஒரு நாத்திகர் என்று சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர், பகுத்தறிவாளர். காந்தியடிகளை போல இந்த மூட பழக்க வழக்கங்களில் அவருக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, ஈடுபாடு கிடையாது. அப்படி முரண்பாடு உண்டு. ஆனால் இந்த மூன்று தலைவர்களிடையேயும் ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டு. அதுதான் இங்கே உருவாக இருக்கிற இந்த அரசு புதிய இந்தியா மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த செக்குலரிசம் இப்ப நாடு இரண்டு நாடாக பிரிந்து விட்டது, இந்தியா பாகிஸ்தான் என்று. அந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை ஏன் இன்னும் தரவில்லை என்று நேருவை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. அது புதிதாக உருவாகிற தேசம்.
அதற்கு இந்தியா ஒரு தொகையை தர ஒப்புக்கொண்டது. 2 தவணை கொடுத்தாகிவிட்டது. கடைசி தவணை கொடுக்கவில்லை. ஏன் தாமதம்? அதை உடனே தாருங்கள் என்று பாகிஸ்தானுக்கு நிதியை உடனே தர சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி. புதிதாக உருவாக இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் காந்தி. இதைத்தான் கோட்சே கும்பலால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்து மகா சபையை சார்ந்தவன் RSS இயக்க தலைவர்களோடு உறவாடி சதித்திட்டம் தீட்டி அவரை பார்த்து வணங்குவது போல் 2 கைகளையும் கூப்பி அவரை நெருங்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். ஏன் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் மதச்சார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அந்த மதச்சார்பின்மைக்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த அரசு, இந்த கூட்டணிக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்த பெயர் எவ்வளவு முன்னுணர்ந்து வைத்திருக்கிறார், தொலைநோக்கு பார்வையோடு வைத்திருக்கிறார், கருத்தியல் சார்ந்து வைத்திருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆக அந்த மதசார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்ததனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. அவர்கள் விரும்பிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியவில்லை. 3 முறை ஆட்சிக்கு வந்தும் கூட இன்னும் அவர்களால் இந்த தேசத்தை இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்த முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் காந்திதான் என்கிற வெறுப்பு. காந்தியடிகளின் பெயரை இதிலிருந்து நீக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள். நீக்கிவிட்டார்கள். இப்ப புது பெயர் VBG ராம்ஜி தான் பெயர். இவ்வளவு பெரிய பெயர். விக்ஷித் பாரத் VB ஒரு ஐஃபன், ஜீனா கேரண்டி, ஆர்னா ரோஜ்கர், ஏனா ஆஜீவிகா, எம்னா மிஷன். அந்த கடைசி ஜி எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியல. விக்ஷித் பாரத், கேரண்டி ஃபார் ரோஜ்கர், ஆஜீவிகா, மிஷன். இதெல்லாம் இந்தியையும் திணிக்கிறான் மறைமுகமா. அவன் பெயர் வைக்கக்கூடிய திட்டங்கள்ல இன்னொரு புறம் இந்தி திணிப்பும் இருக்கிறது, இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் திணிப்பும் இருக்கிறது, இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் பகைவர்களை வீழ்த்துகிற முயற்சி, காந்தியை அழித்தொழிக்கிற முயற்சி. காந்தி பெயர் எடுத்துட்டா காங்கிரஸ் ஒழிச்சிட முடியும். அவனுடைய கனவு அதுதான். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட அரசியல் இல்லாத பாரதம். இதுதான் அவருடைய கனவு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கிறது. ராம் ராம் என்று சொன்னவரின் பெயரை மாற்றிவிட்டு ராம் என்று வரக்கூடிய வகையிலே ஒரு பெயரை உருவாக்கி இந்த புதிய திட்டத்திற்கு 125 நாள் நாங்கள் வேலையை உயர்த்தி இருக்கிறோம் என்கிறார்கள். உயர்த்தினால் நீ 100% நீயே நிதியை ஒதுக்க வேண்டியதுதானே? 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று எதற்காக ஒரு செக்? ஏனென்றால் தமிழ்நாட்டை போல எல்லா மாநிலங்களும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. அந்த மாநிலங்களில் எல்லாம் 40% நிதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களால் முடியவில்லை என்று அந்த வேலையை விட்டு விடுவார்கள். இப்போதே நாடு முழுவதும் 100 நாள் என்பது கொடுக்கப்படவில்லை. 20 நாள், 25 நாள், 30 நாள், இப்படித்தான் வேலை வாய்ப்பு. இது ஒரு ஏமாற்று வேலைதான். ஆனாலும் இவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இவர்களை ஆதரிக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளையும் மக்களிடத்திலே தோலுரித்து காட்ட வேண்டும். அந்த கூட்டணியோடு சேர மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே அந்த கும்பலுக்கு துணை போகிற எடுபிடிகளையும் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய தலைவர், கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தலைவருக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த அரசு, பாஜக அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். 100 விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 125 நாள் வேலையை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி 2026 நாம் எதிர்கொள்ளவிருக்கிற சட்டப்புதுவை பேரவை பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. வழக்கமான தேர்தல் அல்ல. இதுவரையில் நாம் சந்தித்த தேர்தல்களை விட மிகவும் ஆபத்தான ஒரு தேர்தல், மிகவும் கவனத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல்.
மிகுந்த எச்சரிக்கையோடு களம் காண வேண்டிய தேர்தல். தளபதி முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த கூட்டணி உற்ற துணையாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதைவிட நாம் மக்களிடத்திலே வெகுவாக போய் இந்த கும்பலின் சூது சூழ்ச்சி, இவர்களின் சதி திட்டம். இப்ப வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன், அதை சொல்லி முடிக்கிறேன். 2 பேர் கார்ல இருந்து இறங்குறான். கிறிஸ்துமஸ் விழாவுக்காக கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை விற்று கொண்டிருக்கிறார்கள் பிளாட்ஃபார்மில். ஏழை எளிய மக்கள் ஏதோ அதை விற்றா 10 ரூபாய் காசு லாபம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் கிறித்தவர்களா இல்லையா தெரியாது. 4 பேர் இறங்கி குண்டர்கள் மிரட்டுறான், இது இந்து ராஷ்டிரம், இங்கே கிறிஸ்தவ பொருள் விற்கக்கூடாது. ஹிந்தியில், அது தமிழில் போட்டிருக்காங்க. என்ன நடக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே தலை தூக்குகிறது? தமிழ்நாட்டிலே அவர்கள் வேரூன்றினால் என்ன ஆகும்? அவர்கள் வலிமை பெற்றால் என்ன ஆகும்? பெரியாரை இடித்தும் பழித்தும் பேசுகிற கும்பலின் துணையோடு இங்கே அவர்கள் காலூன்ற பார்க்கிறார்கள், வேரூன்ற பார்க்கிறார்கள். பெரியார் திராவிடர் கழகத்திற்கு மட்டுமல்ல, பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர், ஒரு மாமனிதர். வடமொழியிலே மகாத்மா என்றால் தமிழிலே பெரியார். இவரும் மகாத்மா தான். மகா என்றால் பெரியார், ஆத்மா என்றால் பெரிய ஆள் என்றுதான் பொருள். பெரிய ஆள் என்பதுதான் இருவிகுதியோடு பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய மகாத்மா தந்தை பெரியாரின் அரசியலை யார் சீண்டினாலும் வீழ்த்த நினைத்தாலும் அதை எதிர்த்து போரிடுவதுதான் நம்முடைய உண்மையான போராட்டம். இந்த தேர்தல் இடையிலே வருகிற நாம் சந்திக்கிற ஒரு களம், அவ்வளவுதான். இங்கே பாசிச சக்திகளுக்கு, சனாதன சக்திகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி, மேலும் தமிழ்நாடு அரசு உரிய, அதாவது காந்தியடிகளின் பெயரை அதே பெயரில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.